ஹலோ எவ்ரிவன், என்னடா இது கார்லிக் கையில் வச்சுட்டு நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக இது ஒரு செம்ம ட்ரீட்மெண்ட் கைஸ். இந்த ஃபிஷ்ஷுங்களுக்கு நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். 2 வீக்ஸ் ஒன்ஸ் இதை பண்ணால் உங்கள் ஃபிஷ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதை தான் நான் என் பேரண்ட் கப்பீஸ்க்கு ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லாவே ரிசல்ட்ஸ் கொடுக்குது. இது ஒன்றும் இல்லை கைஸ், ஆக்சுவலாக டிவார்மிங்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணால் ஃபிஷ்ஷுங்க வயிற்றில் இருக்க பாக்டீரியாஸ்லாம் ஈஸியாக க்ளீன் ஆகிடும். ஸோ இதுக்கு ஜஸ்ட் வந்து கார்லிக்கில் ஒரு பீஸ் எடுத்தால் போதும். அதாவது ஒரு பல்லுன்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு பல்லை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆஃப் நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம ஃபுட்டை மிக்ஸ் பண்ண போகிறோம். இது நார்மலாக நான் ஃபஸ்ட்டே ஃப்ளோரானுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். அப்பயே வந்து நம்ம டிவார்மிங் பண்ணுறதுக்கு பதிலா இந்த மாதிரி தான் பண்ணோம். பட் ஏன்னா இப்போ கப்பீஸ்க்கும் 2 வீக்ஸ் ஒன்ஸ் இது பண்ணுறதுனால நல்லாவே பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இதில் வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மைக்ரோ பெல்லட். ஸோ அதனால் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். இது தண்ணியில் கொஞ்சம் ஊறும் போது கொஞ்சம் பல்க் ஆகிடும். நீங்கள் பெரிய ஃபுட்ஸ் போட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும் தண்ணியில் ஊறிட்டு இருக்கும் போது. இதில் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சாலே அந்த ஃபுட்டில் இருக்க எசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும். அப்போ இந்த ஃபுட்டில் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அது மிக்ஸ் ஆகிடும். கலர் மாறிடுச்சு, உங்களுக்கே தெரியுதா? ஸோ இப்போ இது வந்து நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஆட் பண்ணலாம். இப்போ எப்படி சாப்பிடுதுன்னு நீங்களே பாருங்கள். இது எதுக்கு ப்ரோ நான் ட்ரை பண்ணோம் நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இது பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த மாற்றமும் தெரிய போகிறது இல்லை. பட் ஆனால் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இப்போ ட்ராஃபி டிசீஸ் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அதை காப்பாற்ற முடியாது. அந்த மாதிரி டிசீஸ் வரத்துக்கு முன்னாடி தான் நம்ம இந்த மீனிங்கில் இது மாதிரி பண்ணி காப்பாற்றிக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க.